நம்ம இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான 2025 இயரோட போர்ட் சாம்பிள் பேப்பரோட சொல்யூஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம செக்ஷன் டி, அதாவது 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். 32nd கொஸ்டினில் a train travels at a certain average speed for a distance of 63 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் ஸ்பீட் என்ன அப்படின்றது சொல்லல. ஸோ நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம் அவங்களோட ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயினை வந்து எக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர்னு. அவங்க ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து 63 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. 63 கிலோமீட்டரை இந்த ஒரிஜினல் ஸ்பீடால் அந்த ட்ரெயின் வந்து கவர் பண்ணியிருக்கு. பேசிக்காக நம்ம டைமை ஃபைன் பண்ணணும் அப்படின்னா 2 டைமிங் இந்த கொஸ்டினில் வரதுனால ஒரு டைமிங்கை வந்து T1 இன்னொன்று வந்து T2ன்னு எடுத்துக்க போகிறோம். டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் 63 கிலோமீட்டரை ஸ்பீட் வந்து எக்ஸ் வச்சு கவர் பண்ணியிருக்கு. அப்போ அவங்களோட டைமிங் வந்து 63/x. இதுதான் பேசிக் ஃபார்முலா. இப்போ அடுத்த லைனை பாருங்கள். And then travels at a distance of 72 kilometer. Remaining in the 72 kilometer வந்து at an average speed of 6 kilometer per hour more than the original speed அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 72 கிலோமீட்டரை எவ்வளோ ஸ்பீடில் அந்த ட்ரெயின் கவர் பண்ணியிருக்கலாம். யூஸ்வலாக அந்த ட்ரெயினோட ஒரிஜினல் ஸ்பீட் வந்து எக்ஸு, பட் 6 கிலோமீட்டர் மோர் தென் த ஒரிஜினல் ஸ்பீட்னா அதிகமாக இருந்தது. அப்போ ஸ்பீட் வந்து எக்ஸ் ப்ளஸ் 6ன்னு எடுத்துக்கணும். இந்த கேஸில் அவங்களோட டைமிங்கை வந்து T2 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு தானே ஃபார்முலா. டிஸ்டன்ஸ் வந்து 72, ஸ்பீட் வந்து எக்ஸ் ப்ளஸ் 6. அப்போ இதான் அவங்க எடுத்துக்கிட்ட டைமிங். ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. இஃப் இட் டேக்ஸ் 3 hours டு கம்ப்ளீட் த டோட்டல் ஜேர்னி. டோட்டல் ஜேர்னிக்கு வந்து எவ்வளோ ஹவர்ஸ் ஆயிருக்கு? 3 hours ஆயிருக்கு. அப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் 1 டைம் 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது டோட்டல் ஜேர்னிக்கு அவங்களுக்கு 3 hours ஆயிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ இதோட ஒரிஜினல் ஸ்பீட் இந்த எக்ஸை வந்து கண்டுபிடிங்கன்றதான் உங்களோட கொஸ்டின். இப்போ இந்த T1க்கு பதிலாக இங்கே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 63/x அதை எழுதிக்கலாம். T2க்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 72/x + 6 அதை எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 3. இவங்களுக்கு எல்சிஎம் எடுத்து நம்ம எக்ஸ் வேல்யூவை ஃபைன் பண்ணணும். இங்கே டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால எக்ஸ் + 6 இங்கே மல்டிபிள் ஆகும், எக்ஸ் இங்கே மல்டிபிள் ஆகும். அப்போ 63 × x + 6 ப்ளஸ் இங்கே 72 எக்ஸும் 72x அப்படின்னு கிடச்சிரும். டினாமினேட்டரில் x × x + 6 இங்கே வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் 3ன்ற டேர்ம் இருக்குது. 63 உள்ள மல்டிபிள் பண்ணும்போது 63 × x பண்ணால் 63x. 63 கூட இந்த 6ஐ வந்து மல்டிபிள் பண்ண போகிறோம். மல்டிபிள் பண்ணும்போது 6 3s are 18, பேலன்ஸ் 1 378 கிடைக்குது. ப்ளஸ் நமக்கு இங்கே ஒரு 72x இருக்குது. இந்த பக்கம் 3 இருக்குது. இந்த டினாமினேட்டரில் இருக்க x × x + 6 அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ x × இங்கே x + 6 அப்படின்ற டேர்ம் கிடச்சிருக்கு. ஸோ இதான் நம்மளோட வேல்யூஸ். இதில் இவங்க 2 பேருமே x, இவங்க எல்லாருமே ஒரே டேபிளால் டிவைட் ஆனால் நம்ம அவங்கள டிவைட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது நம்மளுக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்களேன், 63 3 டேபிளில் வரும், 378ம் 3 டேபிளில் வரும். ஏன்னா ஆட் பண்ணி பாருங்கள் 18 வருது, 3 டேபிளில் வரும். இந்த நம்பரும் 3 டேபிளில் வரும், இதுவும் 3 டேபிளில் வரும். இந்த மாதிரி எல்லாருமே 3 டேபிளில் வந்தாங்கன்னா டிவைடட் பை 3 ஆன் போத் சைடுன்னு போட்டு இதை இப்படி டிவைடட் பை 3 பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பெரிய நம்பரை வச்சு சால்வ் பண்ணுறதை விட இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி கேன்சல் பண்ணுறோன்னே இது 3 டேபிளில் 21x, இது 3 டேபிளில் 3 1s are 3, 3 2s are 6, பேலன்ஸ் 1 6. இங்கே 3 2s are 6, 3 4s are xன்னு வந்துடும். இங்கே இந்த எக்ஸை மட்டும் உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ x² + 6x அப்படின்னு கிடைக்குது. இப்போ ரிமைனிங் இங்கே இருக்கிற டேர்ம்ஸ் பார்க்கும்போது இங்கே இருக்கிற 21xும் இங்கே இருக்க 24xையும் ஆட் பண்ணும்போது 45x + 126 இருக்குது. இந்த பக்கம் ஒரு x² ஒரு ப்ளஸ் 6x மட்டும் இருந்துச்சு. எல்லாத்தையும் ஒரே சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த 2 பேரும் அங்கே கொண்டு போயிடலாம். ஏன்னா x² பாசிட்டிவில் இருந்தால் ஈஸியாக இருக்கும் நமக்கு ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் 45 அங்கே வந்தால் -45x ப்ளஸ் 126 அங்கே வந்தால் -126 = 0. இவங்க 2 பேரும் எக்ஸில் இருக்கிறதுனால இவங்க 2 பேரையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். x² -45ல் 6ஐ மைனஸ் பண்ணும்போது 39x கிடைக்குது. இங்கே வந்து -126 = 0. இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்துச்சு. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்தாலே அவங்களை ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். ஸோ 126 மல்டிபிள் பண்ணால் வரணும். நடுவில் வந்து 39 அப்படின்ற டேர்ம் வரணும். அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து 3 டேபிளில் 3 4s are 12, 2s are 42 டைம்ஸ் வருது. 42ஐயும் 3ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு 39 வந்துடும். -39 வேணுன்றதுனால பெரிய நம்பருக்கு மைனஸும் சின்ன நம்பருக்கு ப்ளஸ்ஸும் போட்டுக்கோங்க. ஸோ ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் இல்லாமல் ஷார்ட்கட்டில் ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். x² கோஎஃபிஷியன்ட் பாருங்கள், இங்கே 1 இருக்கா. இங்கே டினாமினேட்டரில் 1ஆல் டிவைட் பண்ணும்போது எந்த வேல்யூவும் சேஞ்ச் ஆகாது. அப்போ இங்கே இருக்கிற வேரியபிள் யாருன்னு பார்த்து அந்த வேரியபிள் இப்படி முன்னாடி போட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட சரியான ஃபேக்டரைசேஷன். ஸோ x + 3 × x - 42 = 0ன்னு கிடைக்குது. 2 பேரையும் தனித்தனி ஈக்குவல் டு 0 பண்ணிடலாம்.
x plus 3 equal to 0ன்றது ஒரு term, x minus 42 equal to 0ன்றது ஒரு term. x is equal to minus 3 கிடைக்குது. இங்க x is equal to plus 42ன்றது கிடைக்குது. என்னைக்குமே வந்து speed, distance, timeலாம் நெகட்டிவ்ல வராது. அப்போ இந்த minus 3ன்றது வந்து not admissible, இல்ல not possible அப்படின்னு எழுதிருங்க. அப்போ டெஃபினட்டா x is equal to 42 தான் சரியான ஆன்சர். அப்போ ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் வந்து 42 km/h இந்த மாதிரி எழுதணும். ஸோ ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் வந்து 42 km/h யூனிட்டோட எழுதி சம கம்ப்ளீட் பண்ணுங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 33 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 33ல ப்ரூவ் தட் இஃப் a line is drawn parallel to one side of a triangle to intersect the other two sides in distinct points, the other two sides are divided in the same ratio. இது ஒன்றுமே இல்லை, இது உங்களோட பிபிடியோட ஸ்டேட்மெண்ட்டை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் எழுதாமல் நம்ம ஜஸ்ட் அதோட ப்ரூஃப் எழுதினாலே போதும். அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டதுனால ரொம்ப சிம்பிள். ஸோ கிவன் வந்து ஒரு லைன் வரையணும். அந்த லைனில் வந்து அந்த லைன் வந்து ஒரு ட்ரையாங்கிளோட ஒரு சைடுக்கு பேரலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கிவனில் வந்து லெட் ஏபிசி இஸ் அ ட்ரையாங்கிள்னு எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் ஏபிசி ஒரு லைன் ட்ரா பண்ணோம். அந்த லைன் வந்து ஒரு சைடுக்கு பேரலாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களே. இப்போ நான் இந்த பிசின்ற சைடு எடுத்துகிட்டு இந்த பிசிக்கு பேரலாக ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இதுதான் நம்மளோட லைன் எல். So the line is drawn parallel to BC. இந்த line வந்து other two sides two distinct pointsல மீட் பண்ணியிருக்கு. அந்த மீட்டிங் பாயிண்ட்டுக்கு பேர் D and E அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி டின்னு நான் ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். அந்த D வந்து பிசிக்கு பேரலாக இருக்குது. ஸோ இதான் நம்மளோட கிவன். இப்போ இந்த பாயிண்ட் வந்து இந்த ட்ரையாங்கிளோட இந்த சைட்ஸை ஏடி பை டிபின்ற ரேஷியோவும் ஏஇ பை இசின்ற ரேஷியோவும் சேமாக தான் இருக்கும் அப்படின்றத நம்மளோட பிபிடியோட ப்ரூஃப். அது எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். டயக்ராம் எப்படியே வச்சுட்டு நம்ம இதை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம். என்ன கன்ஸ்ட்ரக்ஷன்னா, இந்த ஈலேருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைனும் டியிலேருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைனும் வரைய போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சியும் டியும் கனெக்ட் பண்ணிக்கலாம், பியும் கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ டிஎம்னு ஒரு பர்பண்டிகுலர் லைன் இந்த ஏசின்ற சைடுக்கு பர்பண்டிகுலராகவும், அதே மாதிரி இஎன் அப்படின்ற ஒரு பர்பண்டிகுலர் லைன் ஏபிக்கு பர்பண்டிகுலராகவும் இருக்க மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சிடியை ஜாயின் பண்ணியாச்சு, பிஏ ஜாயின் பண்ணியிருக்கு. இதெல்லாம் நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன். இதை ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். டு ப்ரூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசி தான் நம்ம ப்ரூவ் பண்ணோம் இல்லையா. அதுக்கு ப்ரூஃப் எழுதுறதுக்கு இங்கே பாருங்களேன், இங்கே மேலே டாப்பில் என்ன வேணும்னு பாருங்கள், ஏடி வேணும்ல. அப்போ ஏடி உள்ளே வர்ற மாதிரி பேஸாக வர்ற மாதிரி ஒரு ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணுங்கள். ஏடிஇன்ற ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணலாம். ட்ரையாங்கிள் ஏடி இஸ் ஈக்குவல் டு ட்ரையாங்கிள் ஏடி. நார்மலாக ஒரு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்ன்றது ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஹாஃப் இன்ட்டு பேஸ் வந்து டெஃபினட்டாக ஏடி வரணும். அப்போ ஏடி பேஸாக வரணும் அப்படின்னா உங்களோட ஹைட் யாருன்னு பாருங்கள். இந்த ட்ரையாங்கிள்குள்ள 2 பர்பண்டிகுலர் லைன் இருக்குது. ஆனால் இந்த ஏடியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்க லைன் தான் அதோட ஹைட். அப்போ இஎன் தான் உங்களோட ஹைட். அப்போ இங்கே இஎன் அப்படின்னு போட்டுடலாம். அதே மாதிரி ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இங்கே டினாமினேட்டரில் என்ன வேணும்னு பாருங்கள், டிபி வேணும்ல. அப்போ டிபி வச்சு ஒரு ட்ரையாங்கிள் எடுங்க. அப்போ ட்ரையாங்கிள் டிபிஇ எடுக்கணும். ஏன் சி எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இங்கே இஎன் ஹைட்டு வந்திருக்குல்ல. அப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கும் இஎன் தான் ஹைட்டாக வரணும். அதனால இ எடுங்க. ஸோ டிபிஇன்னு எடுத்துகிட்டு ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். பேஸ் வந்து இந்த டிபி வர மாதிரி எழுதணும். அப்போ டிபி மல்டிபிள் பை டிபின்ற லைனில் 90 ஃபார்ம் பண்ண மாதிரி லைனில் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம டிபி எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கும்போது இஎன் தானே அவங்கள வந்து கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இஎன் தான் அவங்களோட ஹைட்டும் கூட. ஸோ இவங்க 2 பேரும் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இது இப்படி டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்க ஹாஃபும் இங்கே இருக்க ஹாஃபும் கட் ஆகிடும். இங்கே இருக்க இஎன்னும் இங்கே இருக்க இஎன்னும் கட் ஆகிடும். அப்போ இங்கே மேலே வந்து ஏடியும் கீழே வந்து டிபின்ற டேர்மும் இருக்கும். இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த சைடுக்கு வரலாம். ஏஇ வரணும் நியூமரேட்டரில். அப்போ ஏஇ வர்ற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கணும். அப்போ ஏஇடின்ற ட்ரையாங்கிளை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏஇடி அப்படின்னு எழுதிக்கோங்க. ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஹாஃப் இன்ட்டு பேஸுக்கு வந்து டெஃபினட்டாக இந்த ஏஇ எழுதி தான் ஆகணும். ஹாஃப் இன்ட்டு ஏஇ எழுதியாச்சா, பேஸ் எழுதியாச்சு. அப்போ ஏஇயில் கனெக்ட் ஆகிருக்க ஹைட் யாருன்னு பாருங்கள், டிஎம். அப்போ இங்கே டிஎம் அப்படின்னு எழுதியாச்சு. ஸோ அடுத்து ஏரியா ஆஃப் கீழே என்ன வேணும்னு பாருங்கள், இசி வேணும். ஸோ இசி டி எடுக்கணும், ஏன்னா நம்மளுக்கு ஹைட்டு டிஎம் வேணும்ல. அப்போ இசிடின்ற ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இப்போ நான் இசிடின்னு போடாமல் டிசிஇன்னு போடலாமா, அந்த ட்ரையாங்கிளோட பேரை மாற்றி எழுதலாமா, நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஹாஃப் இன்ட்டு பேஸ் வந்து நம்மளோட இசி, ஹைட் வந்து இசியில் கனெக்ட் ஆகிருக்க 90 டிகிரி ஃபார்ம் பண்ணுற லைன் டிஎம் தான். ஸோ இங்கே டிஎம். ஸோ இவங்க 2 பேரையும் டிவைட் பண்ணிடணும். ஸோ டிவைட் பண்ணும்போது ஹாஃப் கேன்சல் ஆகிடும். இங்கே இருக்க டிஎம்மும் கேன்சல் ஆகிடும். அப்போ மேலே வந்து அங்கே ஏஇ இருக்குது, டினாமினேட்டரில் வந்து இங்கே இசின்றது இருக்குது. இது நம்மளோட 2வது ஈக்குவேஷன். இந்த 2 ஈக்குவேஷனும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது 2ம் ஈக்குவல். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருந்தால் தானே ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னு சொல்ல முடியும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடை போய் கம்பேர் பண்ணணும். மேலே ஏடிஇ இருக்குது, இங்கே
ED இருக்கு இங்கே பாருங்களேன். ADEனாலும் AEDனாலும் ரெண்டும் ஒன்று தான், ஒரே ட்ரையாங்கிள் தான் கன்சிடர் பண்ணியிருக்கு. அப்போ நியூமரேட்டர் பிரச்சனை இல்லை. டினாமினேட்டரில் DBEன்ற ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ இதுதான் உங்களோட DBEன்ற ட்ரையாங்கிள். இது DBEன்ற ட்ரையாங்கிள் இருக்கு. ஆனால் இந்த பேஸில் பாருங்க ECD இருக்கு. நான் இங்கே டாட் வைக்கிறேன் பாருங்களேன், இந்த ட்ரையாங்கிள். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா அப்படின்றத நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த டினாமினேட்டரும் ஈக்குவலாக இருந்தால் தான் இந்த சைடு ஈக்குவல், அதனால இது ஈக்குவல் நம்மளால எழுத முடியும். ஸோ இந்த DEBன்ற ட்ரையாங்கிளும் DECன்ற ட்ரையாங்கிளும் DEன்ற காமனாக ஒரே பேஸ் மேலே தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஹைட்டுன்னு பார்க்கும்போது ரெண்டு பேரும் பேரலல் லைனுக்கு நடுவில் தான் லைஸ் ஆகிருக்காங்க. பேரலல் லைனுக்கு நடுவில் எப்போவுமே வந்து ஒரே டிஸ்டன்ஸாக மெயின்டைன் ஆகும்ல, அதனால அவங்களோட பேஸும் ஈக்குவல் ஹைட்டும் ஈக்குவல். அதை எடுத்து இந்த மாதிரி ஷார்ட்டாக எழுதிடலாம். ஸோ இதோட டினாமினேட்டரில் இருக்க இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸோட ஏரியா கூட ஈக்குவல் தான். ரீசன் வந்து அவங்களோட பேஸும் ஹைட்டும் ஈக்குவல். அதை நம்ம இப்படி எழுதிடலாம். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் லைஸ் ஆன் த சேம் பேஸ் DE அண்ட் பிட்வீன் த பேரலல் லைன்ஸ் DE அண்ட் BC அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இப்போது இவங்க மூணு பேரையும் கம்பேர் பண்ணும்போது இவங்களோட நியூமரேட்டர் சேமாக இருக்குது, டினாமினேட்டரும் சேமாக நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ என்ன அர்த்தம்னா இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு ஏரியாவும் சேம், லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடு கூட ஈக்குவல் தான். அப்போ AD/DBC ஈக்குவல் டு AE/EC அப்படின்னு கிடைக்குது. இப்போ ஃப்ரம் 1 to 3ன்னு போட்டு AD/DBC ஈக்குவல் டு AE/EC அப்படின்னு எழுதிடலாம். நம்மளோட கொஸ்டினில் இதை தான் நம்மக்கிட்ட கேட்டாங்க. சேம் ரேஷியோவில் டிவைட் ஆயிருக்கான்னு கேட்டாங்க, டிவைட் ஆயிருக்கு. அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் BPD தியரம்னு கேட்டாலும் நீங்கள் இதே தான் எழுதணும். இது நம்ம 33 கொஸ்டினில் இந்த BPD தியரம் எழுதிட்டோம். இதை பேஸ் பண்ணி இல்லை இன்னொரு 2 மார்க் கொஸ்டின் கூட இருக்குது பாருங்கள். நான் ரெண்டு சேர்த்து தான் 5 மார்க்கில் கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரையாங்கிள் PQR இருந்துச்சுன்னா ப்ரூவ் தட் அ லைன் L intersect the side PQ and PR of the triangle PQR at L and M respectively அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது PQR அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. PQR அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிளில் Lன்னு ஒரு லைன் வந்து நம்ம வரைய போகிறோம். ஸோ வரைஞ்சிட்டோன்னா அது வந்து அதர் டூ சைட்ஸை ரெண்டு பாயிண்டில் மீட் பண்ணியிருக்கு. LM அந்த பாயிண்ட்டை வந்து LM அப்படின்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. LMமும் QRும் பேரலாக இருந்தது அப்படின்னா இதான் நம்மளோட டயக்ராம் அவங்க கொடுத்துருக்காங்க. மறுவர் இந்த யூனிட்ஸ் எல்லாம் இருக்குது, இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதான் நம்மளோட கொஸ்டின். இதான் அவங்க கொடுத்துருந்த டயக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷன். இதில் PL வந்து 5.7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. PQ வந்து 15.2. PQன்றது இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்க மொத்த லென்த்து தான் வந்து 15.2 அப்படின்னு மென்ஷன் ஆகிருக்கு. இதுதான் 15.2. அப்போ LQவை நம்ம தான் ஃபைண்ட் பண்ணணும். அடுத்து MR வந்து 5.5. Mலேருந்து R வரைக்கும் இந்த லென்த் வந்து 5.5 இருந்தால் PMோட லென்த் என்னன்றதை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பை BPD தியரம், BPDன்றது பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். இதை தான் நம்ம முன்னாடி இப்போ ப்ரூவ் பண்ணோம். PL/LQவும் PM/MR டெஃபினட்டாக சேமாக தான் இருக்கும், சேம் ரேஷியோவில் தான் டிவைட் ஆகுங்க. PL/LQ ஈக்குவல் டு PM/MR. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ. இதில் LQ மட்டும் கொஸ்டினில் கொடுக்கல, நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ LQவோட லென்த் வேணும் அப்படின்னா PQலேருந்து PL நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ PQ மைனஸ் PL மைனஸ் பண்ணணும். PQவோட லென்த் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 15.2ன்னு கொடுத்துருக்காங்க. 15.2லேருந்து 5.7 மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ மைனஸ் பண்ணிடலாம். 15.2லேருந்து 5.7 மைனஸ் பண்ணும்போது ஸோ பாரோ வாங்கினா 5, 14ல் 5 மைனஸ் பண்ணால் 9. ஸோ 9.5 அப்படின்றது கிடைக்குது. ஸோ இது வந்து 9.5 தான். இப்போ இந்த BPD அப்ளை பண்ணிடலாம். ஸோ மேலே வந்து PL, ஸோ PLோட லென்த் வந்து 5.7 பை கீழே வந்து LQக்கு நம்ம 9.5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஈக்குவல் டு PMோட வேல்யூ நமக்கு தெரியாது, அப்படியே இருக்கட்டும். கீழே MR வந்து 5.5ன்னு கொடுத்துருக்காங்க. 5.5 டிவைடில் இருக்க 5.5 அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆகிடும், மல்டிபிள் ஆகிடும். அப்போ 5.7 மல்டிபிள் பை 5.5 டிவைடட் பை 9.5 அப்படின்றது இருக்குது. 5 டேபிளில் இது வந்து 1.1 வரும். இது 5 டேபிளில் 1 5s are 5, பேலன்ஸ் 4 கேரி ஓவர் 1.9 அப்படின்றது கிடைக்குது. இங்கே பாருங்கள், 1.9 3ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 27, பேலன்ஸ் 5.7 வருது. 1.9 இருக்குது, இங்கே 5.7 இருக்குது. ஸோ இது 1s are, இதை 3s are நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட PMோட வேல்யூ. ஸோ 3 × 1.1 அப்படின்றது தான் PMோட ஃபைனல் ஆன்சர். ஸோ 3.3 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் PMோட வேல்யூ. மேம் நான் வேலையும் கீழே 10ல் மல்டிபிள் பண்ணி பண்ணலாமா, 100ல் மல்டிபிள் பண்ணிட்டு பண்ணலாமா, எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இதே ஆன்சர் தான் உங்களுக்கு ஃபைனலாக ரீச் ஆகும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.